Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். மே 12 எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது அமைதியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். புதிய விஷயத்தை புதுசாக ஏதோ தொடங்கணும், அது ரிலேட்டடாக என்ன பண்ணணும், பட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஏன்னா பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் எஃபர்ட் போடணும். அதில் பாஸ்ட்டே நடந்ததே நினச்சிட்டு அப்படியே இருக்காமல் எஃபர்ட் போடணும். நீங்கள் மணி ரிலேட்டடாக மேபி யாரையாவது மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண்ணவா வேண்டாமா அப்படின்ற யோசனையில் இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போட்டு மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வான்ஸ் இருக்குது, ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகே, உங்கள் கவலையிலேருந்து விடுபடுற அளவுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்டோ நியூ ப்ரப்போசலோ ஸோ புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ரிலேட்டடாக ஒன்று நீங்கள் யாராவது மீட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொல்லலாம், இல்லை உங்களை யாராவது மீட் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பர்சன் உங்களை மீட் பண்ணலாம். நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு எனர்ஜியை பார்க்க முடியுது. ஓகே, அண்டு இதுவரை சப்போஸ் வர வேண்டிய மணி வரலையே அப்படின்னு கவலையில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மணி வரும் அப்படின்றத பார்க்குறோம். கொஞ்சம் அதுக்கான எஃபர்ட் போடுங்க. ஓகே, கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், நீங்கள் பயந்துட்டு இருக்கிற விஷயமெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல நியூஸ், ஒரு குட் நியூஸ், நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வருது. சிம்பிளாக தெரியுது. ஓகே, ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. மேபி நீங்கள் அவங்க ஏமாத்துறாங்களோ நம்மளை அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி இல்லை. ஓகே, கரியர் ரிலேட்டடாகவோ இல்லை ஜாப் ரிலேட்டடாகவோ மேபி ஒரு மாற்றம் ஏற்படுது உங்களுக்கு. நீங்கள் பயந்துட்டு இருந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஓகே, அண்ட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சில பேர் பயப்படாமல் உங்களுடைய பேஷன் ரிலேட்டடாக உங்களுடைய எஃபர்ட்டை போடும்போது உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சம் ஆஃபர் இஸ் கம்மிங், பட் ஒரு சிலருக்கு அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். பிகாஸ் அது ஒரு ஸ்மால் ஆஃபரை தெரியறனால. ஓகே, ஆனால் அந்த ஸ்மால் ஆஃபர் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அண்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது கிங் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ அவங்க எப்படின்னா அவங்களுக்கு இருக்க எமோஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு லவ் அண்ட் கேரிங், அவங்க அதை மறைக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஸ்பை பண்ணுறாங்க. through friends or through online
ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் லவ் பற்றி. மீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. நீங்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இல்லைன்னா ஒரு புது எம்ப்ரஸ் பொசிஷனில் இருக்கிறதா பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு சிலர் அப்படி நினைக்கலாம். ஒரு சிலர் அதாவது நீங்கள் ஒரு நியூ பிகினிங்கில் ஏதோ ஒரு லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்குங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விதமாக எப்படின்னா ரொம்ப அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறதா நினைக்கிறாங்க. பட் கிங் ஆஃப் கப்ஸ் நீங்கள் தான் எம்ப்ரஸ். அவங்களையும் தாண்டி ரொம்ப அதிக ஒரு அன்பு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் 6 of Wands இருக்குது. எஃபோர்ட் போடணுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. 7 of Pentacles. Seven of Wands. High Priestess, 8 of Swords. அவங்க வெயிட் பண்ணுறத அவங்களுக்கு ஹைட் பண்ண தான் செய்கிறாங்க. பிளாக்டாக இருக்கிறதா காட்டிக்கிறாங்க. பட் இதில் ஏதாவது நடந்துடாதா அப்படின்ற ஒரு வெயிட்டிங் தெரியுது. ஸோ அவங்க அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு 8 of Swords. நீங்கள் ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு. அவங்க நமக்கு வெயிட் பண்ணுறாங்களா இல்லையா? ஸோ ஒரு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. நிறையா கேள்விகள் உங்களை சூழ்ந்திருக்கு. ஆனால் அவங்க இன்ட்யூஷனை உங்களுக்கு தெரியும். அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய தான் செய்யுது. உங்களோட இன்ட்யூஷனை உங்களுக்கு சொல்ல தான் செய்யுது. அவங்க நீங்கள் கொஞ்சம் அறிவாளியாக இருக்கிறதே நிறையவே ஹை பிரிஸ்டஸ். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிடிக்கலன்ற மாதிரி சொல்லலாம். அதுதான் பிளாக்டாக, அதனால தான் பிளாக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அப்படின்ற மாதிரி இருக்குது எனர்ஜி. உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்றது அவங்க அதை எதுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் அதாவது அது இருக்குது. பட் இன்னொன்று என்னென்னா மூட் ஸ்விங்ஸ். மீட் பண்ணலாமா வேண்டாமா மாறி மாறி பண்ணலான்னு நினைக்கிறது, அப்புறம் வேண்டாம் இல்லை பொறுமையாக இருப்போம். அண்டு ஏதோ இதில் சீக்ரெட்ஸ் இருக்கிறதா நினச்சிட்டு அவங்க என்னமோ தெரிஞ்சுக்கணுன்னு பொறுமையாக இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் அவங்க ஒரு தவறான நெகட்டிவ் தாட்ஸ்னால் கட்டப்பட்டிருக்காங்க.
ஓகே. ஸோ யோசிக்கிறாங்க ரைட்? ரியூனியனை பற்றின ஒரு யோசனை. ஏன்னா இங்கே பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், 2 ஆஃப் கப்ஸ். என்னதான் ஃபீலிங் இமோஷன்ஸ் வேறு மாதிரி இருந்தாலும் ரியூனியனை பற்றின ஒரு யோசனையும் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டே தான் இருக்கு. குழப்பத்தில் இருக்குன்னு அந்த ஒரு தாட்டு. நியூ லவ், ஐ மீன் ஒன் சைட் லவ். உங்கள் பர்சன் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் ஆஃபர் பண்ணலாம், ஒரு நியூ பிகினிங் வந்து இந்த லவ்வில் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் விரும்புகிற பர்சன்ட்ட திடீர் ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. ஓகே. மூணு எனர்ஜியாக இருக்கா? த்ரீ எனர்ஜிஸ். ஆல்ரெடி ஒரு சிலருக்கு அவங்க கமிட்டட் பர்சனா, அதர்வைஸ் அவங்க வந்து இப்படி சொல்ல முடியுது, அதாவது இந்த லவ்வில் வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஆஃபரோடு வருவாங்க. ஓகே. ஸோ உங்களுடைய ஒன் சைடில் உள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. Okay, thank you for watching. I'll meet you in next video. Take care, bye bye.